Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பரீட்சை எக்ஸாம் 2024 ஜான்வரி இப்போ எழுதினாங்க இல்லையா. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கு உங்களுக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்றதும் நான் உங்களுக்கு கண்டினியூஷனாக நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோங்க, அதாவது பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்கும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த கிட்ஸ் குளோப் இன்ஸ்டியூட் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆல்சோ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ ஹையர் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 and 11 நடக்க போகுது. அண்ட் தென் லோயர் எக்ஸாம் பிராத்மிக் மத்தியம் அண்ட் ராஷ்டிரபாஷா பார்த்திங்கன்னா February 18 நடக்க போகுது இல்லையா. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ்க்கான லிங்க் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன், ஓகேவா. இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் கூகுள்லேயே கூட டைப் பண்ணிக்கலாம். இதில் நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் www. டைப் பண்ணும்போதே மேலே ஆல்ரெடி இருக்கேன்னு நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த வெப்சைட் அட்ரஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஒரு 1 minute வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் மொபைல் வியூவில் பார்க்குறதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சிஸ்டமில் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வியூஸ் இருக்கும், ஓகேவா. இங்கே பாருங்கள், இதில் இந்த ரிசல்ட்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லோயர் எக்ஸாமோடது மெட்ராஸ், கேரளா, ஆந்திரா, அதுக்கப்புறம் அந்த 3 இதோடது நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் செலக்ட் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்நாடு, அது தென் சென்னை, எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம சென்னை ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா இது லோயர் எக்ஸாம் தான் இல்லையா ஆல்ரெடி. பரீட்சை மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சாரக் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஐடியில் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சாரக் நம்பர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டோட்டலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடதும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹால் டிக்கெட் நம்பர் கேட்குது இல்லையா. அதில் இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்கீங்க, உங்களோட ஒருத்தரோட ரிசல்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரம் டு ரெண்டுத்துலையுமே உங்களுடைய ரோல் நம்பர் டைப் பண்ணணும். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஷனாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரமில் ஸ்டார்டிங் நம்பர் அந்த 2 எந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வியூ ரிசல்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிசல்ட்டு, மார்க்கு, எந்த கிளாஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா. இதுதான் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கான மெத்தட், ஓகேவா. நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே. ஹையர் எக்ஸாம்ஸ் அந்த லோயர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. லெசன்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள், ஓகேவா.